54வது அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகிற வசனத்தை பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போனால் நம்ம ஆவிக்குரிய பலன் நம்மளை விட்டு குறுகி போகும். ஆவிக்குரிய பலன் என்ன? ஆபத்து காலம் வந்தாலும் சரிதான், யார் என்ன சொன்னாலும் சரிதான், நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் நடந்தாலும் சரிதான், நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் சரிதான், கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறாருங்கிற உற்சாகத்தில் பலத்தோடு இருக்கும் பட்சத்தில் ஆவியின் பலம் நம்ம கூட இருக்கும். அதை இது நம்ம ஒரு சோர்ந்து போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலைங்க, எனக்கு யார் உதவ போகிறான்னு தெரியலைங்கிற ஒரு கஷ்டத்துக்குள்ள நம்ம சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆவிக்குரிய பலம் நம்ம விட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு நம்ம கூட ஒரு ஐக்கியம் நம்மளை விட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கர்த்தரை இடைவிடாமல் நீங்கள் ஆராதிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியும். வெற்றி மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதத்தை அவங்க பார்க்க முடியும். ஆபத்து நேரத்தில் நீங்கள் சோர்ந்திடாமல் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் ஆபத்தை பார்க்காதீங்க. என் கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்னை நடத்துவார், என்னை ஏந்துவார், என்னை சுமப்பார், என்னை தப்பு பண்ணி நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொண்டு வர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ.